الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إنكم لتموتون كما تنامون وتبعثون كما تستيقظون وتحاسبون بما تعملون ثم إنها لجنة أبدا أو لنار أبدا وكما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஒருவன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. ஈருலக தலைவர், உயிரிலும் மேலான உத்தம நாயகம் சையதுல் கௌனைனி வ தாஜுல் மதீனா ஹதரத்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றியது மாத்திரமல்லாமல் தானும் முழுமையாக செயல்படிந்து பிறரிடமும் அந்த அமானிதத்தை ஒப்படைத்து எத்தி வைத்து சென்ற கண்ணியம் மிகுந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், கியாம நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலான கண்ணியத்துக்குரிய என் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்கள், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நமக்கு அருளிருக்கக்கூடிய இந்த அமானிதமான குறுகிய கால வாழ்க்கையில் அல்லாஹுவின் ஒவ்வொரு கட்டளைகளை பேணி விலக்கல்களை முற்றாக தவிர்ந்து சாலிஹான முத்தகூன்களாக வாழுவதற்கு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வஸீயத் நசீஹத்தினும் நல்லுபதேசத்தை முதல் கணம் பிறப்பித்துக் கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய நண்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நபிமார்கள் அனுப்பப்படாத எந்த ஒரு சமூகத்தையும் படைத்தது கிடையாது. ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி சமூகமாகிய நாம், எங்களுக்கு முன்னிலையில் எத்தனை ஆயிரக்கணக்கான சமூகங்கள் வந்திருக்கிறார்கள், லட்சக்கணக்கான சமூகங்கள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சமூகத்திலும் நபிமார்களை அனுப்பாமல் அல்லாஹ் கிடையாது. ஒரு நபி அனுப்பப்பட்டு அவர் வஃபாத்தாகினால் அடுத்த ஒரு நபியை அல்லாஹ் அனுப்புவார். ஒரு நபியுடைய வருகை முடிய மற்றொரு நபியுடைய வருகை ஆரம்பமாகும். அன்பானவர்களே, சில சமூகங்களிலே ஒரு நபி அனுப்பப்பட்டிருக்கும் பொழுது இன்னும் ஒரு நபியையும் அல்லாஹ் அனுப்புவார். சில வரலாறுகளை படிக்கும் பொழுது ஒரு சமூகத்தில் பலதரப்பட்ட நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். அது போன்றுதான் நபிமார்களுக்கு அல்லாஹ் வேதங்களையும் கொடுத்து அனுப்புவார். ஒரு சமூகத்துக்கு ஒரு வேதம் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில சமூகம் ஒரு சமூகமான பல வேதங்களை சுமந்திருக்கிறார்கள், பெற்றிருக்கிறார்கள். அதிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் படைத்த இவ்வளவு கோடிக்கணக்கான மனித குலத்திலே அனுப்பப்படுகின்ற கடைசி சமூகம் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகமாகிய நாங்கள் தான். அல்லாஹ் நபி அவர்களை இந்த சமூகத்துக்குரிய நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்றால் இந்த சமூகத்தில் வேற எந்த ஒரு நபியையும் அல்லாஹ் அனுப்ப மாட்டார். எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்து மரணித்திருக்கலாம், ஆனால் அவருடைய மரணத்துக்கு பின் அல்லாஹ் கியாம நாள் வரும் வரை, ஏன் உலகத்தை அழிக்கும் வரையில் எந்த ஒரு நபியையும் அல்லாஹ் அனுப்ப மாட்டார். அல்லாஹ் இன்னும் ஒரு நபியை அனுப்புவான் என்றிருந்தால்
எங்களுடைய நபியுடைய அந்தஸ்துக்கு அது இடையூறாக மாறும். நபியை ஏற்கிறோம், இன்னும் ஒரு நபியையும் ஏற்கிறோம் என்றால் அந்த வார்த்தையே பொய் என்பதற்கு போதுமாகிவிடும். அவ்வளவு உயர்ந்த ஒரு நபிதான் எங்கள் தூதுவர் சையதுல் கௌனைனி வ தாஜுல் மதீனா. அவருக்கு பின் அல்லாஹ் எந்த ஒரு நபியையும் உலகத்தில் அனுப்ப மாட்டார். அவருடைய வருகை, அவருடைய கவலை, அவருடைய உழைப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத்தை அல்லாஹ் இந்த உம்மத்தில், இந்த உலகத்தில் கியாம நாள் வரையில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். யாரும் தணிக்க முடியாது, யாரும் குறுக்கீடு செய்யவே முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அருளப்பட்ட வேதமும் இது போன்றுதான் குர்ஆன். குர்ஆன் கடைசியான வேதம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தி ஷஅனுஹு வ தஆலா இந்த சமூகத்தை இதனால் தான் குர்ஆனிலே பயான் செய்யும் பொழுது இந்த கடைசியான இந்த சமூகத்தை அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்தை பார்த்து ஆச்சரியமான பல செய்திகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இதிலே ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம் தீனா. இந்த வார்த்தையை பாருங்கள் நண்பர்களே. அல்லாஹ் சொல்லுகிறான், அல் யௌம், உலக வரலாறிலே இது போன்ற ஒரு செய்தி யாருக்கும் கிடைத்தது கிடையாது. முதலாக உலக வரலாறிலே இன்றுதான் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் நபியே. அது என்ன செய்தி? அல் யௌம், இன்றுதான் இது நடக்கின்றது. இதற்கு முன் யாருக்கும் இந்த செய்தியை நான் கொடுத்தது கிடையாது. அக்மல்து லக்கும், அரஃபாவுடைய நாள் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே உங்களுக்காக வேண்டி, உங்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக, உங்களுடைய அந்த குணத்தின் வெளிப்பாடின் பிரகாரம், உங்களுடைய கவலையின் பிரகாரம், உங்களுடைய பரக்கத்தின் பிரகாரம், அக்மல்து லக்கும், உங்களுக்காக வேண்டி இன்று நான் இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டேன். முதல் நன்மாராயம் இந்த மார்க்கம் பூர்த்தியானது. இதை புதிதாக கண்டுபிடிப்பதற்கோ புதிதான விளக்கங்கள் சொல்லுவதற்கோ எந்த ஒரு அவசியமும் கிடையாது. மாமின் அமலின் யதகர்ரபு இலல் ஜன்னஹ் இல்லா கத் அமர்து பிகும், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை அடைவதற்கு எனது சமூகத்திலே உள்ள ஆண்கள், பெண்கள், அரபியர்கள், ஆசிரியர்கள், யாராவது அனைத்து மக்களையும் பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வை அடைவதற்கு, சொர்க்கத்தை அடைவதற்கு எதுவெல்லாம் இருக்கின்றதோ, எதுவெல்லாம் மூலமாக அல்லாஹ்வை அடையலாமோ அனைத்தையும், ஒன்றை கூட நான் விட்டு வைத்தது கிடையாது, அனைத்தையும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பூர்த்தித்துவப்படுத்தி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, வரதீது லகுமுல் இஸ்லாம் தீனா. 2, கியாம நாள் வரையில் இதுதான் சட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்னென்ன விடயங்களை அல்லாஹ் வஹ்யாக அறிவித்தானோ, எந்த முறையில் வஹ்யாக அறிவித்தானோ, சஹாபாக்கள் எவ்வாறு அதை சுமந்தார்களோ அந்த விதம் தான் கியாம நாள் வரை. புதிய ஒரு மார்க்கம் தேவைப்படாது. இதுதான் கடைசியான மார்க்கம். இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம். நிரந்தர தன்மையை இரண்டாவது அல்லாஹ் இந்த மார்க்கத்துக்கு கொடுத்திருக்கிறார். பூர்த்தித்துவம் மட்டுமல்ல, நிரந்தர தன்மை மட்டுமல்ல, மூன்றாவது ஒரு விடயம், அதுதான் ஆச்சரியம். அல்லாஹ் இரண்டாவது குர்ஆனிலே சொல்லுகிறார், இதை வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இந்த மார்க்கம் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குண்டான வழிகாட்டலையும் நாம் வைத்திருக்கிறோம். என்னென்ன விடயங்களில் விளக்கமும் வழிகாட்டலும் தேவைப்படுமோ அனைத்து துறைகளுக்கும், இரவும் சரி, பகலும் சரி, செல்வமும் சரி, ஏழ்மையும் சரி, நோயும் சரி, ஆரோக்கியமும் சரி, ஒரு மனிதனுடைய அனைத்து விதமான வாழ்க்கையின் கட்டங்களுக்கும் அனைத்து தெளிவுகளையும் நாங்கள் மிக தெளிவாக பூர்த்தியாக்கி தந்திருக்கிறேன் என்றால் மனிதனுக்கு வழிகாட்டப்படாத எந்த ஒரு நிமிடமும் கிடையாது, எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பூர்த்தியான ஒரு மார்க்கத்தை பெற்றிருக்கும் நாம், கியாம நாள் வரையில் உண்டான நிரந்தரமான ஒரு மார்க்கத்தை பெற்றிருக்கும் நாம்,
எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கைக்கும் தேவையான அனைத்து விதமான வழிகாட்டல்களையும் உள்ளடக்கியதாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான் என்றால் எவ்வளவு பெரும் பாக்கியமான செய்தி. இது எங்களுக்கு தேவை. கவலையாக இருக்கிறதா? கவலைக்கும் வழிகாட்டல் இருக்கிறது. சந்தோஷப்படுகிறீர்களா? சந்தோஷத்துக்கும் வழிகாட்டல் இருக்கிறது. நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களா? நோய்க்கும் வழிகாட்டல் இருக்கிறது. ஆரோக்கியம் பெறுகிறீர்களா? ஆரோக்கியத்துக்கும் வழிகாட்டல் இருக்கிறது. தனிமையாக இருக்கிறீர்களா? தனிமைக்கும் வழிகாட்டல் இருக்கிறது. கூட்டாக இருக்கிறீர்களா? கூட்டுக்கும் வழிகாட்டல் இருக்கிறது. தரத்துக்கும் அலா மஹஜ்ஜத்தின் பைதா, உங்களுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் மிக தெளிவான வழிகாட்டல்களை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் நாம் முன்னேறி செல்கிறோம் என்பதல்ல உண்மை, நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய ஒரு நாள் கழிந்து விட்டதென்றால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அழிந்து விட்டது. நீ எண்ணப்பட்ட சில நாட்கள் மகனே. ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நாளும் கலிய 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 நாம் கபரின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த பயணத்திலே அணிந்து கொண்டிருக்கும் எங்களுடைய இந்த வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு எங்களுடைய வாழ்க்கையை இஸ்லாமிய நெறிப்படுத்தியிருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு தூரம் இஸ்லாத்தை நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாக்களை எடுத்து நடக்கின்றோம் என்று சிந்தித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக. அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களை எந்தளவு நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டும் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாக்களை விட்டும் தூரமாகுவோமோ, ஒவ்வொரு அசைவும், நாம் தூரமாக கூடிய ஒவ்வொரு நிமிடமும் அது எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு சூழல் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்துக்கே மிக பெரும் நஷ்டத்தை உண்டாக்கிவிடும். ஹஜ்ரத் அபான் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் சக்கராத்திலே இருக்கிறார்கள். பாரசவாத நோயினால் பீடிக்கப்பட்டு, நோயினால் சிரமப்பட்டு நொந்து போய் சக்கராத்தில் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் நோய் விசாரிக்க செல்கிறார்கள். அங்கே அபானை பார்த்து சொல்லுகிறார்கள், அபான், கத் ஸஹிப்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களிடம் தோழமை வைத்திருக்கிறீர்கள், நபி அவர்களை கண்டிருக்கிறீர்கள், எத்தனையோ விதமான அனுபவங்களை எல்லாம் நீங்கள் பட்டிருப்பீர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன். நாங்கள் ஆசைப்படுகிறோம், உலகத்தை விட்டு பிரியக்கூடிய கடைசி தருணம், நீங்கள் நேரடியாக நபி அவர்களிடம் கேட்ட ஏதாவது ஒரு நன்மை, ஒரு உபதேசம் எங்களுக்கு சொல்ல மாட்டீர்களா? ஹதீஸ்னா ஹதீஸன் பிமா சமிஅத மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களிடம் நீங்கள் நேரடியாக கேட்ட ஒரு ஹதீஸை படித்து தாருங்கள் என்றார்கள். அபான் பின் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் நான் ஒரு ஹதீஸை படித்திருக்கிறேன். யார் ஒருவர் காலையிலும் மாலையிலும் 3 தடவைகள் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம், இந்த zikரை, இந்த துஆவை மாமின் முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லிமும் சரி, சுப்ஹானல்லாஹ், காலையிலும் மாலையிலும் 3 தடவை ஓதினால் லம் யதுர்ரு ஷை. இவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை சொன்னார்கள். இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு எந்த ஒரு விதமான தீங்கையும் உண்டாக்க மாட்டான். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! ஒரு சாமானிய துஆ, ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, எந்த ஒரு தீங்குமே உருவாகாதா? இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அந்த சஹாபாக்கள் ஒருவர் இருந்தார், அபான் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி கொஞ்சம் ஏளனம் எடுத்து பார்த்தார்கள். அபான், எந்த ஒரு தீங்கும் வரமாட்டேன்றீங்க, ஆனா நீங்களே பாரசவாதத்தால பீடிக்கப்பட்டீங்க, உங்களால எலும்பேலாம், உங்களோட வேலையை உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். எவ்வளவு காலம்? 1 வருஷம் 2 வருஷம் நீங்க நோயில பீடிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கே இவ்வளவு பெரிய ஆபத்து, நீங்க இந்த ஹதீஸை சொல்றீங்களான்னு கேட்டா ஆச்சரியமா பார்த்தா. அந்த பார்வையோட ஒருத்தர் பார்த்தா அபான் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர். வகுல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, அல்லாஹ் அனைத்து விதமான ஒரு வழிகாட்டல்களையும் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவர்கள் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலில் நடாத்தப்படக்கூடியவர்கள். சஹாபா குல்லுஹும் அதூல், அவர்கள் நீளமானவர்கள், யாருக்கும் குறை பிடிக்க முடியாது.
அந்த சஹாபி இவ்வாறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது அபான் பின் உஸ்மான் இதை விளங்கிக் கொண்டு சொன்னார்கள். அல் ஹதீஸ் கமா ஹத்தஸனி பிஹி ரசூலுல்லாஹ், நபி அவர்கள் சொன்னதுதான் ஹதீஸ், இதுதான் உலக நியதி, இதை அல்லாஹ் மீற மாட்டான், இதை அல்லாஹ் மீற மாட்டான். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் எனக்கு இந்த நோய் வந்ததை பார்த்து ஆச்சரியப்படலாம், அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த ஹதீஸை படித்ததில் இருந்து தொடர்படியாக இந்த துஆவை நான் ஓதி வந்தேன், அல்லாஹ் என்னை ஆரோக்கியமாக வாழச் செய்தான். ஆனால் ஒரே ஒரு நாள் நான் ஓதி வந்த இந்த துஆ எனக்கு தவறி போனது. அந்த ஒரு துஆவை தவறிய நாளிலே தான் அல்லாஹ் எனக்கு எனது வாழ்க்கையிலே இவ்வாறான மிக பெரும் ஒரு சோதனையை உருவாக்கினார். அன்பானவர்களே, வித்ருடைய பாடத்தில் முவத்தா மாலிக்கில் ஒரு ரிவாயத் இருக்கிறது. அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு கிட்ட தருவது கேட்டாங்க. இப்னு உமர், அப்துல்லாஹ் வித்ர் வாஜிபா சுன்னத்தான்னு கேட்டாங்க. கவனமா கேளுங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாக, ஈமான் தருவானாக, அல்லாஹ்வை அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, அல்லாஹ் எங்களை வழிநடாத்தி வைப்பானாக. கேட்டார்கள், வித்ர் வாஜிபா சுன்னத்தா என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அவுத்தர ரசூலுல்லாஹ் வ அவுத்தரல் முஸ்லிமூன், நபி அவர்கள் வித்ர் தொழுதார்கள் என்பது தான் எங்களுக்கு தெரியும். அதை பார்த்த சஹாபாக்களும் வித்ர் தொழுதார்கள். மறுவிடத்தம் கேட்டார், அல் வித்ர் வாஜிபுன் அம் சுன்னா, இது சுன்னத்தா வாஜிபா? சொன்னார்கள், அவுத்தர ரசூலுல்லாஹ் வ அவுத்தரல் முஸ்லிமூன், நபி அவர்கள் செய்தார்கள், அதை பார்த்து நாங்களும் செய்தோம். மூன்றாவது தடவையும் கேட்டார், என்ன சட்டம்? சொன்னார்கள், அவுத்தர ரசூலுல்லாஹ் வ அவுத்தரல் முஸ்லிமூன். மேலானவர்களே, அன்பானவர்களே, சஹாபாக்களுடைய இந்த மனோநிலை தான் வாழ்க்கையிலே சாதனையாளர்களாக மாற்றினான் அல்லாஹ். அதிசயம் மிக்க வாழ்வை அல்லாஹ் கொடுத்தார். ஒரு துஆ தவறி போகிறது, அங்கே மிக பெரும் சோதனையை கண்டுகொண்டார்கள். ஏன்? அந்த அளவு தூரம் முழு வாழ்க்கையையும் நெறிப்படுத்தியிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் செய்தால் நாங்களும் செய்வோம், நபி அவர்கள் இவ்வாறு நடந்தால் நாங்களும் செய்வோம், எந்த ஒரு எதிர் கருத்தும் எதிர் கேள்வியையும் வைக்கவே மாட்டார்கள். சஹாபாக்களுடைய மனப்பான்பு இதுதான். அல்லாஹ் மன்னிப்பானாக. நாம் மிக மிக தூரமாகிவிட்டோம். எத்தனை சுன்னத் வாழ்க்கையில் எந்த அளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையை அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல் பிரகாரம் எந்த அளவு தூரம் அமைத்திருக்கிறோம். மேலானவர்களே, ஹிம்மத் வைப்போம். இமாமுனா நவவி ரஹிமஹுல்லாஹ், இமாமுனா நவவி ரஹிமஹுல்லாஹ் வுதுவுடைய சுன்னத்தை பேசும் பொழுது சொல்லுகிறார்கள், மகனே, நபியவர்களுடைய ஒரு வழிகாட்டலை நீ படித்தால் உனக்கு அதை செய்ய முடியாவிடில் அதை முற்று முழுதாக அதை விட்டு விடாதே. ஒரு சுன்னத் உனக்கு கிடைக்கிறதா, ஒரு வழிகாட்டல் கிடைக்கிறதா, உன்னால் ஏழுமான அளவு தெண்டித்துக் கொள். அதை செய்வதற்கு முடியாத பட்சம் வாழ்க்கையிலே ஒரு தடவையாவது அதை செய்யப்பார், ஒரு தடவையாவது செய்யப்பார். சொன்னார்கள் இமாமுனா நவவி, உலகத்தில் இது போன்ற சாலிகான நல்லோர்கள் உலவாக்கில் மிக மிக அரிது. இமாம் நவவி அல்லாஹ்வுடைய ஒரு நேசர், மலக்குமார்களை கண்ணால் கண்டிருப்பவர். வாழ்க்கையிலே லைலத்துல் கதிரை நேரடியாக காணாத ஒரு ரமலான் கிடையாது. அவ்வளவு பெரிய மகான். எழுதினார்கள், ரியாது சாலிஹீன், நேசிக்க வேண்டிய, பற்றி பிடிக்க வேண்டிய கிரந்தம், அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பான். அவ்வளவு தலை சிறந்த மகான் இமாம் நவவி அவர்கள் சொல்லுகிறார்கள், மகனே, உனக்கு வாழ்க்கை முழுவதும் பின்பற்ற கிடைக்காவிடில் குறைந்தபட்சம் நீ படிக்கின்ற ஹதீசுகளை சுன்னாக்களை ஒரு தடவையாவது அமல் செய்யப்பார், ஒரு தடவையாவது அமல் செய்யப்பார். நீ வாழ்க்கையில் சில நேரம் செய்கின்ற ஒரு சுன்னத், ஒரு தடவை செய்கின்ற சுன்னத், உனது மனோநிலையை பொறுத்து, உனது பலகீனத்தை பொறுத்து உன் மீது ரப்பு அல்லாஹ் இரக்கம் கொண்டு சில நேரம் அல்லாஹ் சித்திகீன்களுடன் அல்லாஹ் உன்னை நிப்பாட்டுவார். நபியவர்களுடைய சுன்னத்தை அதிகம் நேசித்த கூட்டத்தில் உனது கவலையை கொண்டு அல்லாஹ் எழுப்பாட்டுவார். நபியவர்களுடைய சுன்னத்தை நேசிப்பவர்களில் உன்னை எழுப்பாட்டினால் அதுவே போதும், சொர்க்கம் நுழைவதற்கு மகனே என்று சொல்வார்கள். ஆதலால் அன்பானவர்களே, வாழ்க்கையை நெறிப்படுத்துவோம். வாழ்க்கையை வாழுவதல்ல, வாழ்க்கையை கழிப்பது அல்ல, வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்ந்து முடிப்போம்.
இதில் மிக பிரதானமான ஏராளமான வழிகாட்டல்கள் எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். இதிலே அன்றாட எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டம் தான், மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் நாம் சாப்பிடக்கூடிய உணவை போன்று, நாம் உறக்கத்துக்கு செல்லக்கூடிய எங்களுடைய நித்திரையை போன்று, எங்களுடைய வெளிவாசல் தேவையை போன்று, அது போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக பிணங்கின ஒரு மிக முக்கியமான நிகழ்வு தான் எங்களுக்கு ஏற்படக்கூடிய தும்மல். தும்மல் சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இஸ்லாம் வருவதற்கு முன் தும்மல் விடுவதை, ஒரு மனிதனுக்கு தும்மல் ஏற்படுவதை இந்த சமூகம் தரித்திரியமாக பார்த்தது. ஏன்? உடம்பிலே ஒரு நடுக்கம், ஒரு அதிர்வு, ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம், இதை பார்த்து இந்த சமூகம் அதை ஒரு தரித்திரியமாக கருதினார்கள். எந்த அளவுக்கு நீ வரலாறுகள் பதியப்பட்டிருக்கிறது, தும்மல் விட்டதனால் கொலை கூட செய்யப்பட்டிருக்கிறார். அவ்வளவு அறிவு குறைந்த ஒரு சமூகமாக இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அனுப்பி அல்லாஹ் நபியவர்கள் மூலமாக கற்றுக் கொடுத்தான். அல் உதாசு மினல்லாஹ், தும்மல் அல்லாஹ்விடமிருந்து ஏற்படுகின்ற மிக பெரும் ஒரு அருள் என்பதை காட்டித் தந்தார்கள். ஒரு அருள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து அடியானுக்கு கொடுக்குகின்ற மிக பெரும் ஒரு பாருள், அல்லாஹ்வுடைய ஒரு விசேஷமான பாதுகாப்பு திட்டம். இன்று அறிவியல் வளர்ந்தொரு காலம், விஞ்ஞானம் சொல்லுகிறது, மனிதனுடைய உடம்பிலே மனிதனுக்கு இடைஞ்சலை, மனிதனுக்கு ஒரு விதமான இரைச்சலை உண்டாக்கக்கூடிய தூசிகளோ அல்லது ஏதாவது அற்ப சொற்ப விடயங்கள் மூக்குடைய துவாரத்துக்குள்ளால் போகும் பொழுது மனிதன் அரிச்சாட்டியப்படுகிறான். அல்லது சில நேரம் மனிதனுடைய உடம்புக்குள்ளால் மனிதனே அறியாமல் சில திரவங்கள், நீர்கள் சுரக்க ஆரம்பிக்கிறது. இவ்வாறான அழுக்குகள் நிறைந்த திரவங்கள் பலவிதமான நோய்களை, ஆபத்துகளை மனிதனுக்கு உண்டாக்கக்கூடிய திரவங்கள் மனிதனுடைய உடம்பில் மட்டுமல்ல மனிதனுடைய மூளையிலும் சுரக்க ஆரம்பிக்கிறது. ஏன்? மனிதன் சுவாசிக்கக்கூடிய இந்த சூழல். இப்னுல் கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் கடலை ஏன் உப்பு ருசியாக படைத்தான்? சொல்லுகிறார்கள், மனிதர்களுடைய செயல்களினால் மனிதன் சுவாசிக்கக்கூடிய இந்த காற்று அன்றுக்கன்று ஒவ்வொரு நாளும் மாசடைந்து கொண்டு போகிறது. மனிதன் சுவாசிக்கின்ற இந்த காற்று மாசடைந்து போகும் பொழுது மனிதன் சுவாசிக்கக்கூடிய இந்த காற்று மனிதனுக்கு நஞ்சாக அமைந்துவிடும் என்பதற்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல வ தஆலா கடலை உப்பாக படைத்து கடலில் இருந்து வீசக்கூடிய காற்றையும் உப்பாக மாற்றி அந்த உப்பு காற்று இந்த பூமிக்கு மேலால் இருக்கின்ற அசுத்தங்கள் நிறைந்த நோய்களை உருவாக்கக்கூடிய இந்த காற்றை, ஆக்சிஜனை அதை பரிசுத்தப்படுத்துகிறது. சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, நாம் சுவாசிக்கின்ற இந்த காற்றினால் பலவிதமான அழுக்குகளும் பலவிதமான நோய்களையும் உருவாக்கக்கூடிய பல திரவங்கள் அங்கே உடம்பிலே உட்கொள்ளும் பொழுது ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல வ தஆலா அவனுடைய ஆச்சரியத்தை பாருங்கள். எங்களுடைய உடம்பிலே அபூர்வமான ஒரு காற்றை உருவாக்குறான். அந்த காற்றுடைய வேகம் அறிவியல் சொல்லுகிறது 250 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காற்று வருமாம். மணித்தியாலத்துக்கு 250 கிலோமீட்டர். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு வேகமான ஒரு காற்று உடம்பில் உருவாக்கப்படுகிறது. அந்த காற்று வெளியாகும் பொழுது மனிதனுடைய உடம்பிலே ஏராளமான உறுப்புகள் ஒரே நேரத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரே நேரத்தில் எல்லா உறுப்புகள் வேலை செய்தால் இவ்வளவு சிரமம். அவனுடைய மூளை வேலை செய்யும், அவனுடைய இருதயம் வேலை செய்யும், அவனுடைய நுரையீரல் வேலை செய்யும், ஏராளமான உடம்பு தசைகள் வேலை செய்யும். ஒரு செகண்ட், ஒரு சில செகண்டில் இந்த மாற்றம் உண்டு ஆகிறது. சுப்ஹானல்லாஹ். அந்த காற்றும், அந்த காற்றுடைய வேகம் வரும் பொழுது முழு உடம்பும் அங்கே ஒரே தடவையில் அதனுடைய செயல்பாட்டுகளை ஆரம்பிப்பதனால் அல்லாஹு அக்பர், உடம்பு வித்தியாசமான ஒரு நிலைமையை அடைந்துதான் இந்த தும்மல் வெளியாகிறது. பூமி அதிர்வதை போன்று எங்களுடைய உடம்பு அதிர்கிறது. இதில் ஆச்சரியம். சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே. அந்த ஒரு நொடியில் மனிதனுடைய இதயம் கூட அதனுடைய துடிப்பை நிப்பாட்டிக் கொள்ளும் அல்லவா? ரப்புல் இஸ்ஸத் கரீம் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா, இரக்கமுள்ள நாயகன். குல்லு நஃப்ஸின், குர்ஆனிலே சொல்கிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தான் உங்களை வாழச் செய்கிறோம். ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா அவன் என்ன செய்கிறான்? அங்கே மனிதனுடைய இதயம் நின்று போகும் பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த தும்மலுக்கு பின்னால், அந்த மிக பெரும் உடம்புடைய அதிர்வுக்கு பின்னால் இருந்ததை விடவும் பலகீனமாக வேலை செய்ய வைப்பானா?
அல்லது இருந்ததை விட ஆரோக்கியமாக வேலை செய்ய வைப்பானா? இருந்ததை விடவும் அந்த நிகழ்வுக்கு பின்னால் ஆரோக்கியமாக அல்லாஹ் வாழ வைக்கிறான். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா அத்தஸ அஹதுக்கும் ஃபல்யஹ்மதில்லாஹ், உங்களுக்கு தும்மல் ஏற்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹ்வை நீங்கள் புகழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். புகழுவதை நீங்கள் கேட்டால் மற்றவர்கள் யர்ஹமக்கல்லாஹ், அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்ற துஆவை செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் என்ற அறிஞர் சொல்லுகிறார்கள், தும்மல் விட்டதுக்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவதை விட மிக சிறந்தது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது அல்லாஹ் எங்களுக்கு படித்து தந்த புகழ். வஜ்பு தபரானியுடைய ஒரு ரிவாயத் இருக்கிறது. ஒரு மனிதன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அவனுடன் இருக்கக்கூடிய 160 மலக்குகள் எங்களுடைய உடம்பிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த மலக்குகள் அல்ஹம்துலில்லாஹ் என்று மனிதன் சொல்லும் பொழுது இவ்வளவு பெரும் ஒரு அதிசயத்தை, ஆரோக்கியத்தை பெற்று தந்த அல்லாஹ்வுக்கு நீ வெறும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறாயே அடியானே. மலக்குகள் சொல்லுவார்களாம் ரப்பில் ஆலமீன் என்று சொல்லுவார்களாம். ஹதீஸ் மேலானவர்களே, இமாம் நவவி இதனால் தான் சொல்லுகிறார்கள், இல்லை, ஒரு மனிதன் அல்லாஹ்வை புகழுவதற்காக சிறந்த வாசகம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதபுல் முஃப்ரத் என்ற கிரந்தத்திலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகிறார்கள், இதனுடன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலா குல்லி ஹால் என்ற வார்த்தையை அதிகரித்துக் கொண்டால் எத்தனையோ விதமான நோய் நும்பலங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வை புகழ்ந்த ஒரு மனிதன் தும்மல் விட்டதுக்கு பின்னால் அல்லாஹ்வை புகழ்ந்தால் அடுத்தபடியாக யர்ஹமக்கல்லாஹ் என்று சொன்னார்கள். யர்ஹமக்கல்லாஹ் சொல்லுவதை கேட்டால் அதை விட ஒரு ஆச்சரியமான துஆவை எங்களுக்கு மூன்றாவதாக படித்து தந்தார்கள். யஹ்திகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும். எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சுன்னாக்கள், ஒவ்வொரு துஆக்களுடைய அர்த்தங்களை பார்த்தால் அதிசயப்படுவீர்கள். யஹ்திகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை காட்டுவானாக, ஹிதாயத்தை தருவானாக, துன்யா ஆகிரத்துடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருவானாக. சுனன் அபீ தாவூத், அபூ தாவூத் சிஜிஸ்தானி 6 கிரந்தங்கள் உலகத்தில் இருக்கிறது. இதை மிக முக்கியமான கிரந்தம் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூ தாவூத், சுனன் அபீ தாவூத் 4 கிரந்தத்துடைய ஆதாரங்களை உங்களுக்கு காணலாம். 40,000 ஹதீஸ்கள் இருந்து 4,000 சொச்சம் ஹதீஸை அடைவழைத்திருக்கிறார்கள் சுனன் அபீ தாவூத். அபூ தாவூத் ரஹ்மஹுல்லாஹ் மிக பெருமகான் ஒரு பயணம் போனார்கள். சஹீஹான ரிவாயத் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் பிஸனதின் ஸஹீஹின் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பயணத்திலே போகும் பொழுது ஒரு கப்பலில் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல். கப்பலிலே பயணித்து பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது கரையோரத்தில் இருந்த மாலுமிக்கு தும்மல் போய் அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். பதிலுக்கு யர்ஹமக்கல்லாஹ் என்று சொல்லுவது சுன்னத். கப்பலும் புறப்பட்டு விட்டது, யாருக்கும் பதில் சொல்ல முடியாமல் போனது. அபூ தாவூத் ரஹ்மஹுல்லாஹ் மிக பெருமா சொன்னார்கள், கப்பலை திருப்புங்கள், அவருக்கு போய் பதில் சொல்லி விட்டு வர. எல்லாரும் கதைச்சாங்க, என்ன அபூ தாவூத் இவ்வளவு பெரிய மனுஷன், இந்த சின்னொரு சுன்னத்துக்கு இவ்வளோ எங்களை எல்லாம் சிரமப்படுத்திக் கொண்டு போட்டையும் திருப்பி கொண்டு இதுக்கு சிரமப்பட்டு போய் துஆ செய்யணுமான்னு கேட்டாங்க. அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹ் ஒன்றும் சொல்லல. சொன்னாங்க, உங்களுக்கு பணம் தேவைன்னா பணம் கேளுங்க, பணம் தாருங்க, போட்டை கொஞ்சம் திருப்பி கொண்டு போங்க, அவருக்கு போய் பதில சொல்லிட்டு வாரேன். ஒரு திர்ஹம் செலவழித்தார்கள். ஒரு திர்ஹம் செலவழித்து போட் திருப்பப்பட்டது. அபூ தாவூத் ரஹ்மஹுல்லாஹ் திரும்பி போய் அந்த கப்பலில் இருந்து இறங்கி அந்த சாதாரண மாலுமியை பார்த்து சொன்னார்கள், யர்ஹமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக என்று சொல்ல அந்த மாலுமி சொன்னார் அபூ தாவூதை பார்த்து, யஹ்திகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும். இவ்வளவுதான் நடந்தது. திரும்பி வந்தார்கள், அனைவரும் கலாய்த்துக் கொண்டு போனார்கள் அபூ தாவூதை. அங்கே அபூ தாவூத் ரஹ்மஹுல்லாஹ் சொன்னார்கள், நான் இவ்வளவு சிரமப்பட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மனிதன் நான் யர்ஹமக்கல்லாஹ் என்று சொல்ல பிரதி உபகாரமாக அவர் எனக்கு சொல்லுகின்ற அந்த வார்த்தை, அந்த துஆவை அல்லாஹ் சில நேரம் ஏற்றுக்கொள்வான் என்றிருந்தால் அந்த ஒரு துஆ அபூ தாவூத் எழுதின ஹதீஸ் கிரந்தத்தை விட பொறுமதி. எங்க போறோம் நாங்க? அது போன்றே அல்லாஹ் நடாத்தி காட்டினான். கப்பல் போனது. அன்றைய இரவு ஒரு நாள் தரிக்க வேண்டி ஏற்பட்டது. ஒரு இடத்திலே கப்பலில் சென்ற பயணிகள் அனைவரும் இரவு தரித்தார்கள். இரவு நேரத்திலே அந்த கப்பலில் பயணித்த ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் கனவில் காட்டினான், அலா அய்யுஹன் நாஸ் அஹ்ல ஸஃபீனா அன்ன அபா தாவூத் இஷ்தரா அல் ஜன்னஹ் பிதிர்ஹம். உங்களிலே பயணித்து வந்தார் அல்லவா அபூ தாவூத், இவர் செலவழித்த ஒரு திர்ஹத்தினால் இன்று சொர்க்கத்தையே வாங்கிக் கொண்டார்.
அல்லாஹ் மன்னிப்பானாக, சாலிஹான முத்துக்குந்தராக வாழ வைப்பானாக. பேசிய கேட்ட எல்லா விடயங்களையும் இஹ்லாசுடன் அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.